Welcome to Vetri and Vetri Neat Chemistry and Chemistry Simplified Tamil. Students, நான் இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜேஇ ஆல்கஹால்ஸ் ஃபீனால் அண்ட் ஈத்தல் வந்து 2023ல வந்து கொஸ்டின்ஸை இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, let us see first one. ஓகேவா, ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ். இப்போ இதை நம்ம ஜூம் பண்ணிடலாம். எஸ் மேம், எஸ். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். எஸ், given below are the two statement. Statement 1 வந்து para-nitrophenol is more acidic than meta-nitrophenol and ortho-nitrophenol. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா para-nitrophenol more acidic அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம போட்டு பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துலயே para-nitrophenol. ஓகே, எஸ், this is your para-nitrophenol. இங்கே OH கொடுக்குறோம். இந்த இடத்துல இருந்து இங்க இடத்துல NO. This is, it is more acidic than meta and what is called ortho. So this statement is correct. நம்ம knowledge பிரகாரம் இது correct. So ethanol will give immediate turbidity with the Lucas test. இப்போ ethanol Lucas testக்கு ethanol வந்து 1 degree alcohol. Lucas test immediate யாருக்கு தரும்னா 3 degree. அப்போ இந்த statement wrong. இப்போ போனோம்னா statement 1 is true, it is false. So this is the correct answer A. இது வந்து எங்க வந்திருக்கு பாருங்க, 27 January 24ல, I mean இந்த போன பேட்சுக்கு ஷிஃப்ட் 1ல வந்திருக்கு பாருங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். அதனால நீங்க போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதா ஜேஇன்னா 1 இல்லை 2 1 தான். அதனால கான்செப்ட் புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் நீங்க வந்து மெனி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி பாருங்க. வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா, அடுத்தது இப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்யூஷன். யூ கேன் see the solution. இந்த இடத்துல பாருங்க, now we can see it. Yes, what is given here is, that is, this is para-nitrophenol, meta, ortho and இதோடைய கரெக்ட் அசிடிட்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தது உனக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பேரா, ஏன்னா ஆர்த்தோல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அதனால வந்து அதோட இது வந்து இந்த ஹைட்ரஜன் ஈஸியா போகாது. அதனால இதை விட இது வந்து லெஸ் அசிடிக்காக இருக்கும். இது மெட்டாநைட்ரோஃபீனால் வந்து எலக்ட்ரான் விட்ராங்கிறது இருக்கு. ஆனா அந்த எஃபெக்ட் இல்லாத இடத்துல இருந்து அது விட்ரா பண்ணுது. அதனால இட் இஸ் புவர் அசிடிக். ஸோ திஸ் இஸ் த way you are getting. அதுக்கடுத்தது Lucas test வந்து is answering for the tertiary. ஸோ இதுல உனக்கு இந்த அந்த கொஸ்டினோட நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்னன்னா, இப்போ அடிஷ்னலாக கத்துக்கிட்ட நாலேஜுக்கு அப்படிதான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் ஒர்க் பண்ண போதும் அது ரிலேட்டட் நாலேஜை சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். ஓகே, அதனால நீங்க இப்போ வந்து ரிப்பீட்டர்ஸ் அல்லது ஃப்ரெஷர்ஸ் +2 ஸ்டூடெண்ட் இருக்கிறதுல கொஞ்சம் நான் மிஸ் ஃபாஸ்டா செய்யலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேட்ச் த லிஸ்ட். டக்குன்னு அப்படியே வேகமா பார்க்கலாம். பார்க்கும்பொழுது ஏன்னா நம்மளுடைய பிரெயின் எப்படிலாம் வேகமா ஒர்க் பண்ணுங்கிறது தான் இப்போ நான் உனக்கு சொல்லி தரது. இந்த இடத்துல பாருங்க, சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட்னாவே என்ன தெரியுது, கோல்ஸ் ரியாக்ஷன். கோல்ஸ் ரியாக்ஷனா கார்பன் டை ஆக்சைடு. இங்க டக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு இங்க தெரியுது. ஸோ அப்ப நான் ஏல இருந்து 4 போட்டுக்கிறேன். ஏல இருந்து 4 இருக்கிற ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏல இருந்து 4 அப்படின்னா உனக்கு இதுவும் இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் பி பார்த்தோம்னா சரி, இது சிடி. டிஏ நீ பார்க்கறது வேஸ்ட், ஏன்னா ரெண்டுத்துலயும் ஒன்னே இருக்கு. அதனால யூ கேன் ஏதர் கோ வித் த பி ஆர் த சி. இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இப்போ பிஏ பார்க்கலாம், பி ஃப்ரெண்ட்லி இல்லைன்னா சிக்கு போகலாம். ஓகே, பி உனக்கு தெரியுது, ரீமர் டிமர் ரியாக்ஷன் நல்லாவே தெரியுது. ரீமர் டிமர் ரியாக்ஷன் உனக்கு குளோரோஃபார்ம் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல உனக்கு திஸ் இஸ் யூ ஆர் ஹேவிங் த குளோரோஃபார்ம். ஓகே, டக்குன்னு நான் என்னோட இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸோ வந்து B3ன்னு போட்டுக்கிறேன். இப்ப போய் பாருங்க B3க்கு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. B3 இப்போ இது ரெண்டுத்துல this is, இப்போ நம்ம எடுத்திருக்கிறது இது 2 தான். இதுல B3யே பார்க்க சொல்றோம். B3 எது, இது. அப்ப அதுதான் ஆன்சர். 1 3. வாட் இஸ் திஸ் இஸ் 1 minute. 1 minute children. ஓ 1 minute children. அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன்னா, now this is correct. ஃபர்ஸ்ட் கரெக்ட். இது 2 தான் ஆப்ஷன் கரெக்ட். ஆனா இது பார்க்கறது வேஸ்ட்னு சொன்னேன். அவ்வளவுதான், 2 ஒண்ணா இருக்கு, பார்க்கறது வேஸ்ட்னு. அப்ப இதுல 2 போய் தான் பில யார் கிடைக்குன்னா உனக்கு 3 இருக்கான்னு பாருங்க. இப்போ இதுலதான் B3 இருக்கு. ஸோ now this is the answer. இப்போ நம்ம இதை வந்து ஒரு வாட்டி செக் கொடுத்து நம்ம ஃபர்தரா நாலேஜ், இப்போ எக்ஸாம் ஹால்னா ஓகே, ஃபர்தரா நாலேஜ் வேணா சியும் டியும் என்ன அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துடணும். சி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதனால வாட் இஸ் திஸ் இஸ் சி, இட் கிவ்ஸ் த ஆக்சிடேஷன். சோடியம் டைக்ரோமேட்ல நடக்கும் இது ஆக்சிடேஷன் பேராக்வைனம்.
What is this is called Williamson synthesis நமக்கு நல்லா தெரியுது. This is called so அப்ப Dக்கு நீ என்ன எழுதுற 2 எழுதுற and Cக்கு என்ன எழுதுற 1 எழுதுற அவ்வளவுதான் CD12 CD12 that's all. Okay. So அப்ப இங்க உனக்கு அப்படியே ரீகால் மாதிரி என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நேம் ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கறது இப்ப நம்ம இப்ப வந்து உனக்கு ஒரு கொஸ்டின்ல என்ன நாலேஜ் வருது அப்படிங்கறத ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் இப்ப செய்யறேன். கோல்ஸ் இருக்குது, ரேமர் டீமர் இருக்குது, ஆக்சிடேஷன் இருக்குது, வில்லியம்சன்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஈஸியா பண்ணலாம். இந்த ரீஜன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்ன வச்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க அடுத்ததுக்கு போறதுதான் புத்திசாலித்தனம். எல்லாத்தையுமே பார்த்து டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கெமிஸ்ட்ரி இஸ் த சப்போர்ட்டிங் சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணலாம். இப்ப பாருங்க அந்த ஒரே ஷிஃப்ட்ல வந்த கொஸ்டின்ஸ் தான். எஸ், ஷிஃப்ட் 2 அதாவது ஒரு ஷிஃப்ட்ல இருக்கிறது ஆல்மோஸ்ட் அடுத்த ஷிஃப்ட் கிடைக்குது ஜேஇல. அதனால ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இல்லாம இருந்தோம்னா ஓகே நம்ம பேட்ச் செகண்ட் தேர்ட்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்புறம் அங்க எப்படி மேட்சிங்க அதே மாதிரி தான் இங்கேயும் மேட்சிங் வந்திருக்கு. இந்த இடத்துல ஆசிட் கோல்ஸ் ரியாக்ஷன் உடனே கார்பன் டை ஆக்சைடு. ஓகே சாலிசில் ஐ திங்க் சேம் கொஸ்டின் தான். லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ். ஓகேவா? எஸ், இப்போ பார்க்கலாம். ஜூம் பண்ணிடும். எஸ், this is January 22nd second. மேஜர் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. டக்குனு இப்போ பார்க்குறப்ப இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினாக இருக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க. இல்லை இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா now you can see here. ஓகேவா? இங்கே ஓ இருக்குது, ஹெச்ஐ ஆட் பண்ணுறாங்க. ஸோ we can say as a ether. அதாவது ROR அப்படிங்கிற டேஷ்ல ப்ளஸ் வந்து you are writing the ஹெச்ஐ. இப்போ இதில் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ப்ரொட்டனேஷன் நடக்கணும். இந்த ஓல போய் ப்ரொட்டனேஷன் நடக்கணும். அதுக்கப்புறம் இது நான் மெக்கானிசம் எழுதுறேன். இப்போ ஓல வந்து ப்ரொட்டனேஷன் அப்படின்னா ஹெச் வந்து இந்த இடத்துல ஆர் டேஷ் வரும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இந்த ஐ மைனஸ் வந்து பேக் சைட்ல அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இது இந்த சைடு வந்துடும். ஐ மைனஸ் பேக் சைட்ல இங்க அட்டாச் பண்ணுவோம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாவே சொல்றேன். ஒரு நிமிடம். இப்ப நான் வந்து வேகமா மெக்கானிசத்துல இருந்து ப்ராடக்ட் வராம என்ன இதுதான் நம்மளுடைய ஈத்தர் பிளஸ் ஹெச்ஐ. இப்ப இது வந்து ஹெச் பிளஸ் ஐ மைனஸ் ஆயிடு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னா ப்ரொட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும் RO ஆர் டேஷ்ல இந்த இடத்துல உனக்கு ஹெச் பிளஸ் கிடைச்சிடும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா ஹெச் பிளஸ் இங்க போடக்கூடாது. ஹெச் ஓகே, ஆனா பிளஸ் வந்து நம்ம இங்க போடக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஏ பிளஸ். பிளஸ் போட வேண்டிய இடம் இந்த இடம். உடனே இது அயானிக் ஸ்பீஷிஸா இருக்கிறதுல அலாமிங்கா இருக்குது. அப்போ உடனே இந்த சார்ஜ் இதை நோக்கி போயிடும். அப்போ உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ROக்கு பிளஸ் ஆர் டேஷ். இந்த ஆர் டேஷ் நியூக்ளியோஃபைல் வந்து ஐ மைனஸ் வந்து ஜாயின் ஆச்சுன்னா இதுதான். ஸோ இதுதான் உன்னுடைய மெக்கானிசமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொட்டனேஷன் நடக்குது, வெளியே வந்துடும். இது வந்து கார்போகேட்டையான் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல நீ ஹெச் கொடுத்துக்கோ, இந்த இடத்துல ஐ கொடுத்துக்கோ. அது மாதிரியான உனக்கு எது கிடைக்குதுன்னு பார்த்துங்க. திஸ் இஸ் இட் ஃபீனால் அண்ட் ஹியர் யூ ஆர் புட்டிங் அஸ் ஐ இஸ் டெர்ஷரி புட்டைல் அயோடைட். ஸோ என்னுடைய ஆப்ஷன் வந்து 4. நம்ம இப்ப போய் பார்க்கலாமா ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. ஆன்சர் D4 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இப்ப மெக்கானிசம் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பாரு, மிஸ் சொன்ன மாதிரியே பாருங்க. நான் திஸ் ஒன் இந்த இடத்துல போகுது. வாட் இஸ் கால் ப்ரொட்டனேஷன். அதுக்கப்புறம் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி வெளியே வரும். ஓகே, இங்க பாருங்க அது கார்போகேட்டையானா இருக்கு. 3 டிகிரி கார்போகேட்டையான் ஸ்டேபிள். Then you are getting. So okay, what it is follows the SN1 mechanism because bulky group இருக்கு. அதனால SN2 நடக்காது. S1 சப்போஸ் அடுத்த வாட்டி இதுல வந்து உனக்கு வந்து என்ன மெக்கானிசம் கேட்டாங்கன்னா நீ அந்த இதுக்கு போயிடலாம். ஓகே, வாட் இஸ் திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஈத்தர் தான். சிம்பிள் ஈத்தர், ஆனால் அது டெர்ஷரி பியூட்டைல் ஈத்தர் வித் த சைக்ளோ. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் உனக்கு கொஸ்டின்ஸ். பெரிய இதுவெல்லாம் கஷ்டம்லாம் பார்த்தா மெக்கானிசத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் we are coming to the next one. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோமா? எஸ், இங்க பாருங்க. phenolic group can be identified as. நல்லா பார்த்துக்கோ. phenolic group is identified as by a positive test. இப்போ phenolic group அப்படிங்கிறதுனா யார் அப்படின்னா this is C6H5OH. இது phenolic group அப்படின்னா அதை எடுத்துக்கணும்னா C6H5O1. this is called as a phenolic group. அதை நீ எப்படி எந்த பாசிட்டிவ் டெஸ்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். Thallium ditest வந்து phenolic group பாசிட்டிவ்னா எஸ் வரும். phenolphthalein formation. phenol with thallic anhydride phenolphthalein, it is the positive test. ஆன்சர் முடிஞ்சிச்சு. குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து phenolக்கு வராது. பிரைமரி செகண்டரி டெஸ்ட் ஆல்கஹாலுக்கு வரும். டாலரன்ஸ் டெஸ்ட் கார்பன், எஸ்பெஷலி ஆல்டிகைட் கார்பிலமினாமிட். ஸோ திஸ் இஸ் கார்பிலமிட். தட்ஸ் ஆல் ஐடென்டிஃபிகேஷன்.
So identification of phenolக்கு உனக்கு Italian titers. That's all. இங்க பாருங்க இதுவும் shift to January 24th. So உங்க கொஸ்டின்ஸ் பாருங்க மெக்கானிசத்தை பேஸ் பண்ணிருக்கு, அடுத்து வந்து டெஸ்ட்டை பேஸ் பண்ணிருக்குது, அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாருங்க இந்த அசர்ஷன் டிசிஷன் கொஸ்டின். அசர்ஷன் டிசிஷனாவே பிள்ளைங்க அப்படியே பயப்படுவாங்க, பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்படி அப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க நான் யூ கேன் see the question given two statement. அதுக்கு படிச்சுட்டே இருக்காதீங்க வந்துரு. இந்த இடத்துல முக்கியமானது ஒரு pKa வேல்யூ. ஓகே, ஃபீனால் இருக்கு, எத்தனால். ஓகே, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இட் இஸ் கரெக்ட் வேல்யூ. இது வந்து கரெக்ட், த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். எத்தனால் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் than phenol. அதாவது இது வந்து அவங்க சொல்றது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா திஸ் இஸ் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் மோர் அசிடிக் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் லெட் மீ ரைட் ஹியர். It is more acidic. Yes, it is more acidic அப்படிங்கிறாங்க. யாரு? உங்களுடைய எத்தனால். இது கொடுத்தப்பட்டிருக்காங்க. நான் எப்பொழுதுமே ரெண்டு பேர்ல pK is inversely proportional to the acid strength. இப்ப இது அதிகங்கிறதால என்னது? This is the weaker. அப்ப எத்தனால் is strongன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் is strong. This is correct. ஓகேவா? சோ இப்ப எனக்கு இது வந்து ஃபீனால் 10ன்னு தெரியும், எத்தனால் 15.9ன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட டிக் போட்டுக்கிறேன். ஓகேவா? டிக் போட்டுக்கிறேன். எஸ், now it is called first statement is correct, second is false. Yes, A is the answer. Okay, முடிஞ்சிருச்சு. அடுத்தது போகலாம். அடுத்த now you can see ma next. So இது மாதிரி ஈஸியா தான் இருக்கும் அசர்ஷன் டிசிஷன். எவ்ரி கெமிஸ்ட்ரி இஸ் வெரி சிம்பிள் தான். நீ நல்ல என்சிஆர்டில இருக்கிற நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க. தட் இஸ் பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஷிஃப்ட் 1ல இருக்குது. அது ஷிஃப்ட் 2னா இது ஷிஃப்ட் 1 பாருங்க, ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல படிச்சு பார்க்குறேன். நான் ஹியர் இட் இஸ் டூஸ் அண்ட் இது அப்படி பண்ணிட்டு நேராக கொஸ்டினுக்கு ஆல்கஹால் ரியாக்ட்ஸ் வித் போத் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறாங்க. எஸ், இட் வில் பி ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல். போத் இட் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல், ரெண்டுமே உண்டு. ஓகேவா? ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏங்கிறது ட்ரூ. வாட் இஸ் கால் ஏ ட்ரூன்னு இருக்குது. ஓகேவா? இது ட்ரூ. சரி, ஓகே, இது கிடையாது. என்னன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ஆல்கஹால்ஸ் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் சச் as சோடியம், பொட்டாசியம், இது ஹைட்ரஜன். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல்கஹால். வித் சோடியம் இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன்ங்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? C2H5O Na பிளஸ் ஹைட்ரஜன் கிடைக்கும். இது நடக்கிற பாசிபிள். அப்ப ஏ ட்ரூ, பி வந்து பியும் கரெக்ட் தான், பட் இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ட்ரூ ஆர் இஸ் a கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்? ட்ரூ, இட் இஸ் நாட் கரெக்ட். இது ட்ரூ, பட் இட் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆன்சர் இஸ் டி. டிக் போட்டுக்கோங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சோடியம் ஈத்தாக்சைடு உருவாக்குறதுக்கும் அந்த வாட் இஸ் கால் நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதனால தட் கொஸ்டின் இஸ் கரெக்ட். தட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டினோட நிறுத்திக்கலாமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஓகே, டக்குன்னு வந்து நம்ம எப்படி கொஸ்டினை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க பழகணும். பாருங்க, எஸ், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு பென்சில் ரிங் இருக்கு HBr. இப்ப இந்த முதல் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, முதல் பாயிண்ட் என்ன சொல்ல வர அப்படின்னா உன்னுடைய இந்த இடத்துல now you take it. now குளோரோ பென்சின், ப்ரோமோ பென்சின் அது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இது ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. இப்ப இதை எடுத்துக்கிறேன். this bond is very 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 strong. ஏன் அப்படின்னா இதுல வந்து அந்த ரெசனன்ஸ் எஃபெக்டால இதுல டபுள் பாண்ட் கேரக்டர் வந்திருக்கும். அதனால இதை ஈஸியாக நீ பிஆர் ஆல் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிஆர் வராது. அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப எங்கெல்லாம் அங்க பிஆர் வருதோ அந்த ஆப்ஷன்லாம் கிடையாதுன்னு முடிவு பண்ணலாம். இங்க பிஆர் வந்திருக்கு, இந்த ரெண்டுத்துலயும் இல்ல. இந்த இடத்துல பிஆர் வந்திருக்கு, அதுலயும் வரக்கூடாது. ஸோ ரெண்டுத்துலயுமே வரக்கூடாது, இங்கேயும் கிடையாது. அப்ப ஏ கிடையாது, திஸ் இஸ் த ஏ கிடையாது, திஸ் இஸ் த பி ஆப்ஷன், தட் இஸ் கிடையாது. இந்த இடத்துல இங்க பாருங்க. சோ இது ஓகே, ஓகே இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா now we can say the first one. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல இந்த இடத்துல பிஆர் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. பாசிபிள்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். சோ ரெண்டாவது இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது இதுல இட் இஸ் த ஈத்தர். ஓகே, ஈத்தரை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப ஹெச்ஐ பார்த்தாலே அது மாதிரி இந்த இடத்துல வந்து உனக்கு ஹெச் வந்துடும், இந்த இடத்துல பிஆர் வந்துடும். இதுதான் அங்க நடக்கும். ஓகே, ஹெச்ஐ மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துலயும் ஓகேச் வரும். அப்ப இந்த இடத்துல ஓகேச், இந்த இடத்துல ஓகேச்சுங்கிறது ரெண்டு ப்ராடக்டாக கிடைக்கும். இப்ப நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல எஸ், நான் இப்ப ஆப்ஷன் இதுல வந்து பார்த்துருக்கேன். எஸ், நான் சொன்னேன் இங்கேயும் ஓகேச், இங்கேயும் ஓகேச் வந்திருக்கு. இங்க ஓகேச், இங்க பிஆர். ஓகே, ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வே யூ ஆர் அப்ரோச். கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரீசன் என்னன்னா திஸ் பாண்ட் இது உனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாண்ட் வந்து
ரெசனன்ஸ் எல்லாம் டபுள் பாண்ட் கேரக்டர். அது என்ன மிஸ் ரெசனன்ஸ் அப்படின்னா, இப்படி ஃபீனால்ல பார்க்கும்போது இந்த OHல இதுல லோன் பேர் 2 இருக்கும். அது வந்து இந்த சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்படியே உள்ள போயிடும். அதனால இந்த பாண்ட் வந்து ரொம்ப டபுள் பாண்ட் நேச்சரா இருக்கும். அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. குளோரோபென்சின்லயும் அப்படிதான் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். அதனால இங்க என்ன நடக்காது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் நடக்காது. ஓகேவா? எஸ், வாட் யூ ஆர் ஹேவிங் இஸ் ஹியர் Br மைனஸ். Br மைனஸ்னா இட் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது. பென்சீன் ரிங்கை பொறுத்த வரைக்குமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல அவங்க வந்து பேசுவது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கிடையாது. அவங்க பேசுவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனா HBr பிளஸ் மைனஸ், ஏதாவது Br மைனஸ் தான் இங்க பேசுறாங்க. ஸோ அதனால ஷார்ட் அண்ட் டபுள் ஷார்ட் அந்த பாண்டை வச்சுட்டு அதை முடிச்சிடலாம். ஓகே சில்ட்ரன், ஐ திங்க் ஸோ இந்த கொஸ்டினோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டினை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.